Good evening, students. Number 8th Maths Lab. Construction of parallelogram, construction of trapezium, construction of quadrilateral, geometry பார்த்துட்டு இருக்கோம். இல்லையா லாஸ்ட் கிளாஸ்ல 5.4ல ஃபர்ஸ்ட் 3 questions பார்த்துருக்கோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 4ல இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டெய்லியும் வந்து ரெகுலரா ஒரு ஸ்டோரி கேட்போம் இல்லையா, அது என்ன அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். ஓகே, சோ இன்னைக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 கொஸ்டின் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி செஷன் இருக்கு. நம்ம இந்த குவாட்ரிலேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் குவாட்ரிலேட்டர் பார்த்ததுல என்னெல்லாம் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆக்டிவிட்டி செஷன் இன்னைக்கு வச்சிருக்கேன். சோ ஒவ்வொரு பார்ட்டா, இப்ப ட்ரபீசியம்னா ட்ரபீசியம்ங்கிற ஷேப், குவாட்ரிலேட்டர்னா குவாட்ரிலேட்டர்ங்கிற ஷேப், ரோம்பஸ், ஸ்கொயர், இப்படி ஒரு ஒரு ஷேப்ஸும் முடிய முடிய ஆக்டிவிட்டி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதுல என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேவா? சோ இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கதைக்குள்ள போயிடலாம். ஏன்னா இங்க ஒரு நரி படம் எல்லாம் போட்டிருக்காங்க, என்ன இன்னைக்கு கதை வரப்போகுது அப்படின்னு யோசிப்பீங்க. சோ ஒரு நரி வந்து நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு பாடம். நரினாலே நம்ம எல்லாரும் என்ன யோசிப்போம்? ரொம்ப தந்திரமா யோசிப்போம். குள்ள நரி வந்து ரொம்ப தந்திரமா வந்து யோசிக்கும். எதுவுமே வந்து ஆஹ் நேர் வழியில யோசிக்கிறத விட குறுக்கு வழியில ஜாஸ்தியா யோசிக்கும். அப்படிதான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் ஒரு ஒரு ஊர்ல ஒரு சன்னியாசி ஒருத்தர் வந்து ஒரு காட்டுக்கு போறாரு. அங்க அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேட்டையாடுறதுக்கு போவாங்க இல்லையா, அந்த வேடனுடைய பொறியில சிக்கி அந்த நரி வந்து தன்னுடைய ஃப்ரண்ட்ல இருக்கிற இந்த 2 காலையும் இழந்துருச்சு. சோ அப்ப அந்த 2 காலையும் இழந்த நரியால நடக்கவே முடியாது. சோ அந்த நடக்க முடியாத அந்த நரி வந்து எப்போதுமே வந்து ஒரு மரத்துக்கடியில வந்து படுத்திருக்கும். அந்த மரத்துக்கடியில படுத்திருக்கு, நடக்க முடியாது. அதனால அதனுடைய இரைய தேடி போக முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஆனா நரி வந்து நல்லா பார்க்கறதுக்கு கொழு கொழுன்னு இருக்கும். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சன்னியாசி வந்து பார்த்துட்டே இருக்காரு. நல்லா கொழுத்து இருக்கு. அவரால வந்து அதை நம்பவே முடியல. சோ அவர் இத வந்து வேற ஒரு மரத்துக்கு மேல உட்கார்ந்து இதை பார்த்து யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு சிங்கம் வந்து வருது. சிங்கம் வந்து இந்த நரிக்கு வந்து அதுக்கு சாப்பிடறதுக்குரிய மாமிசத்தை வந்து கொடுத்துட்டு போகுது. சோ அப்ப அந்த சிங்கம் கொண்டு வந்து போட்டதும் நரியானது அந்த மாமிசத்தை வந்து சாப்பிட்டுருச்சு. சன்னியாசியால அவரோட நம்பவே முடியல. ஓ, சிங்கம் வந்து நரிக்கு வந்து சாப்பாடு கொண்டு வந்து போடுது அப்படின்னா இங்க ஏதோ கடவுள் நமக்கு வந்து வழி வச்சிருக்காரு, இங்க ஏதோ நமக்கு காட்டுறாரு, ஏதோ உணர்த்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரி இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே வந்து இங்க ஏதோ ஒரு தெய்வீக பாதை இருக்குன்னு சொல்லிட்டு சன்னியாசி என்ன பண்றாரு, தியானம் பண்றதுக்கு உட்கார்றாரு. உணவு நமக்கும் வந்து இங்க உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டே இருக்கோம். ஆனா சன்னியாசி வந்து ஒரு ஒரு ஊரா சுத்திக்கிட்டே இருக்காரு. ஆனா இந்த நரியோடைய இதை பார்த்தோன்னே அவருக்கு என்ன தோணுது, ஓகே நமக்கு வந்து இந்த தெய்வீக பாதையில ஏதோ வந்து உழைப்பே இல்லாம நம்ம இங்க உட்கார்ந்து தியானம் பண்ணாலே நமக்கு வந்து சாப்பாடெல்லாம் கிடைச்சிரும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஓவர் கான்பிடென்ட்ல அங்க உட்கார்றாரு. ஆனா அப்படி உட்கார்ந்து இருக்கிறாரு. ஒரு நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது. அப்படியே வந்து ஒரு 4 டேஸ் 5 டேஸ் கிராஸ் ஆயிடுச்சு. அவரால தியானம் பண்ண முடியல. அந்த மெடிடேஷனை வந்து கண்டினியூ பண்ண முடியல. அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஓ ஓகே நமக்கு வந்து இதுக்கு மேல நம்ம பாடி தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு வயித்தை பிடிச்சிட்டு உட்கார்ந்துக்கிறாரு. அப்போ அந்த சன்னியாசிக்கு மேல ஒருத்தர் யோகி வராரு அந்த காட்டுக்கு. சோ அப்ப அந்த யோகி கிட்ட வந்து அந்த சன்னியாசி சொல்றாரு, இந்த மாதிரி நரி வந்து உட்கார்ந்துருக்கு, அதுக்கு 2 கால் கிடையாது, ஆனா நல்ல கொழு கொழுன்னு இருக்கு. அது நரிக்கு வந்து சிங்கம் வந்து சாப்பாடு கொடுக்குது. ஆனா வந்து நான் 4 நாளா உட்கார்ந்துருக்கேன் இங்க, எனக்கு ஒருத்தரும் வந்து ஒரு சாப்பாடும் தரல அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு தெய்வீகத்துடைய சக்தி தானே, அதனாலதானே இங்க வந்து நரிக்கே சாப்பாடு கிடைக்குது அப்படின்னு சொன்னோன்னே உடனே அந்த யோகி சொல்றாரு, ஆமா இது ஒரு தெய்வீகத்துடைய சக்தி தான். நரிக்கு வந்து உணவு வந்து கொடுத்தது வந்து கடவுள் தான். நிச்சயமா வந்து அது நீ சொல்றது வந்து கரெக்ட், 100% ஃபேக்ட். ஓகேவா? ஆனால் இங்க வந்து அந்த யோகி என்ன சொல்றாரு, இந்த ஊனமுற்ற நரிய பார்த்து நீ நடந்துக்கிற, ஆனா வந்து அந்த சிங்கத்தை மாதிரி தாராள மனப்பான்மையோட நீ இரு.
அந்த ஊனமுற்ற நரிய மாதிரி நீ வந்து யோசிக்காத. சிங்கத்தை மாதிரி நீ தாராளமா இருந்த அப்படின்னா உனக்கு என்ன கிடைக்கும்? மனப்பான்மை, தாராள மனப்பான்மையோட நீ இருந்து வாழ பழகின அப்படின்னாதான் உனக்கு வாழ்க்கையோட அர்த்தம் புரியும். நரி வந்து அதுக்கு உடல்நிலையில வந்து கோளாறு இருக்கிறதுனாலதான் சிங்கம் அதுக்கு கொடுத்து உதவுது. ஆனா உனக்கு 2 கை, 2 கால், மூளை, இது எல்லாமே நல்லா இருக்கு. அப்ப ஏன் நீ உன்னுடைய உடம்ப வந்து உழைக்காம உட்கார்ந்த இடத்துல சாப்பிடணும்னு நீ ஆசைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோகி அந்த சன்னியாசிக்கு வந்து சொல்றாரு. சோ அப்பதான் அந்த சன்னியாசி அதுல இருந்து முடிவு பண்றார், நம்ம இப்படி ஒரு ஒரு காடு காடா போய் ஒரு ஒரு இடமா அலைஞ்சு திரிஞ்சாலும் நமக்கு வந்து எதுவுமே கிடைக்காது. நம்மளுடைய உடல் உழைப்பு இருந்தால் மட்டுமே நமக்கு எதா இருந்தாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சன்னியாசி வந்து அதுக்கப்புறம் புத்தி தெரிஞ்சு, சோ நரி வந்து எப்பவுமே குள்ள நரி தந்திரமா தான் இருக்கும். சோ அதனால தந்திரத்தை பயன்படுத்தி அது இப்படி உட்காருது. சோ கடவுளா வந்து நரிக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார் அப்படிங்கிறது வந்து தப்பு அப்படிங்கறத அந்த யோகி அந்த சன்னியாசிக்கு புரிய வச்சாரு. ஓகேவா? சோ எப்பவுமே நமக்கு நம்மளுடைய உழைப்பு வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். அடுத்தவங்க குடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம உட்கார்ந்திருந்தோம் அப்படின்னா அது வந்து நடக்கவே நடக்காது. அதே மாதிரி நமக்கு எக்ஸாம்ஸ் வருது. நம்ம படிக்காமயே நமக்கு கடவுள் கண்டிப்பா வந்து கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டோம்னா மார்க் வந்துரும் பேப்பர்லன்னா கண்டிப்பா வராது. 0 தான் வரும். நீங்க படிச்சிருந்து நீங்க அட்லீஸ்ட் வந்து ஒரு 50 மார்க்குக்காவது படிச்சிருந்தா ஒரு 10 மார்க் வேணா உங்களுக்கு கடவுளுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. ஏன்னா இந்த இங்கி பிங்கி பாங்கி சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ல எல்லாம் போடுவீங்க இல்லையா? சோ அப்படி போடும்போது ஏதோ ஒண்ணு ஃப்ளூக்ல வந்து நீங்க போடுற ஆன்சர் கரெக்டா இருக்கலாம், மேபி பை லக். அதுதான் லக்குன்னு சொல்லுவாங்க. மொத்த கொஸ்டின் பேப்பரையும் எந்த காடும் வந்து எழுதி தர மாட்டார். ஓகேவா? சோ அப்போ நம்மளுடைய உழைப்ப, நம்மளுடைய முயற்சியை, நம்மளுடைய மூளையை அங்க உபயோகப்படுத்தி நம்ம படிச்சால்தான் நமக்கு வந்து மார்க்ஸ் வரும். ஓகே. இப்ப எக்ஸசைஸ் 5.4க்கு போலாமா? எக்ஸசைஸ் 5.4ல கொஸ்டின் நம்பர் 4 மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குவாட்லேட்டர் சொல்லியிருக்காங்க. சோ என்னென்ன வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க, என்னென்ன கொடுக்கல, நம்ம என்ன பண்ணணும் இதான் பார்க்க போறோம். ஓகே. மைண்ட் MI is equal to 3.6 centimeter, ND is equal to 4 centimeter, MD is equal to 4 centimeter, angle M is equal to 50 degree, angle D is equal to 100 degree. ஓகே. 2 கோணம் 3 பக்கம் கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ரஃப் டயக்ராம் போடணும். ரஃப் டயக்ராம் போட்டதுக்கு அப்புறம் மெயின் டயக்ராமுக்கு வரணும். சோ 5.4ல கொஸ்டின் நம்பர் 4 இது. உதவிப்படம். MI 3.6 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து எம்ல வச்சு ஆங்கிள் 50 டிகிரி. இந்த மாதிரி வளைஞ்சு நெளிஞ்செல்லாம் போடக்கூடாது. நீங்க ரஃப் டயக்ராம் ஸ்கேல்ல வச்சு போடணும். அப்புறம் எம்ல வச்சு ரேடியஸ் 4 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் கட் பண்ணணும். ஓகேவா? சோ அந்த ஆர்க் வந்து உங்களுக்கு மெயின் பிக்சர்ல வரும். அப்புறம் வந்து இது டி, இது எம், இது ஐ. எம்ஐ என் டி. சோ டில தான் ஆங்கிள் 100 டிகிரி. இது 3.6 சென்டிமீட்டர், இது 4 சென்டிமீட்டர், இதுவும் 4 சென்டிமீட்டர். ஓகேவா? சோ இப்ப என்ன பண்ண போறோம்னா மெயின் பிக்சர் வரைய போறோம். சோ மெயின் பிக்சர் ஃபர்ஸ்ட் வரைஞ்சிடுறேன். எல்லாருமே வந்து நான் லாஸ்ட் கிளாஸ்லயே சொல்லியிருந்தேன், காம்பஸ், ஸ்கேல், ப்ரொடெக்டர் எல்லாமே எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ எடுத்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ ஒரு லைன் செக்மெண்ட் 3.6 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் வரைகிறோம். லைன் செக்மெண்ட். ஓகேவா?
சோ அதுல எம்ல வச்சு ஆங்கிள் எம்ஐ மேல வச்சு ப்ரொடெக்டரை வச்சு ஆங்கிள் 50 டிகிரி மார்க் பண்றோம். 50 டிகிரி மார்க் பண்ணிட்டு ஆர்க் எம்ல இருந்து 4 சென்டிமீட்டருக்கு ரேடியஸ் 4 சென்டிமீட்டர் ரேடியஸ்ல ஒரு ஆர்க் கட் பண்றோம். ஆர்க். சோ இத டின்னு நேம் பண்றோம். சோ டில இருந்து 100 டிகிரி ஆங்கிள் வச்சு மார்க் பண்ணி வரைகிறோம். சோ அதுக்கப்புறம் ஐய சென்டரா வச்சு 4 சென்டிமீட்டர் ரேடியஸ்ல கட் பண்றோம். சோ இங்க கட் பண்ணும்போது இந்த இடத்துல கட் பண்றோம். சோ கட் பண்ணும்போது இது வந்து டி ஒய் இது இங்க ஜாயின் பண்றோம் என். ஓகே. சோ எம்ஐஎன்பி எம்ஐஎன்பி அப்படிங்கிறது கட் ஆயிடுச்சு. இங்க கட் பண்றதுக்கு பேரு எக்ஸ்னும் இங்க கட் பண்றதுக்கு பேரு ஒய்னும் கொடுக்குறோம். சோ இப்போ ஜாயின் பண்றோம். இது 3.2 சென்டிமீட்டர், இது 100 டிகிரி, இது 50 டிகிரி, இது 4 சென்டிமீட்டர், எம்ஐ 3.6 சென்டிமீட்டர், ஐஎன் 4 சென்டிமீட்டர். இப்போ இங்க இந்த லெங்த் இருக்கு இல்லையா, இதுதான் நீங்க வந்து கால்குலேட் பண்ணிருப்பீங்க. இது உங்களுக்கு கால்குலேட் பண்ணும்போது ஸ்கேலால பண்ணீங்கன்னா 3.3 சென்டிமீட்டர்னும் 2.7 சென்டிமீட்டர்னும் கிடைக்கும். இத இந்த இமேஜ வந்து இதே மாதிரி இந்த ஷேப்ல தான் எக்ஸாக்டா, அதாவது சோ இதுதான் எக்ஸாக்டா இருக்கிற இமேஜ். இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு ப்ரொடெக்டர் வச்சு போடும்போது ப்ரொடெக்டர் அண்ட் காம்பஸ் யூஸ் பண்ணி போடும்போது கரெக்டா வருதான்னு பாருங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதலாம். ஓகே, இது வரைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதிடலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதும் போது இன்னும் உங்களுக்கு யாராவது இமேஜ் போடுறத பாதியில வச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்து இமேஜை வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுங்க. எவ்வளவு ஸ்டெப்ஸ்ன்னு பார்த்துக்கோங்க. ட்ரான் இங்கிலீஷ்ல எழுதிடுறேன், தமிழ்ல என்னன்னு டிரான்ஸ்லேட் பண்றேன். Drawn a line segment MI is equal to 3.6 centimeter. Point number 2, at M on MI at M on MI made an angle IMX is equal to 50 degree. Drawn an arc with center M. Drawn an arc with center M and radius 4 centimeter. Let it cut.
mx at d. ஓகேவா? அடுத்த பாயிண்ட் at d on dm made an angle 100 degree. நாலாவது பாயிண்ட் 100 டிகிரிக்கும் போட்டாச்சு, 50 டிகிரிக்கும் போட்டாச்சு, 3.6 சென்டிமீட்டர் போட்டோம், 4 சென்டிமீட்டர் போட்டோம். With I as center, drawn an arc of radius 4 centimeter. Let it cut dy at n. எல்லாமே இமேஜ்ல பார்த்து பார்த்து தான் எழுதுறோம். சோ 5வது பாயிண்ட் 6 7 இன்னும் 2 பாயிண்ட் இருக்கு. இத எழுதுங்க, நான் தமிழ்லயும் இத சொல்லிடுறேன். மைண்ட் இன்னும் 2 பாயிண்ட் இருக்கு. mi is equal to 3.6 சென்டிமீட்டர் நீளமுள்ள கோட்டு துண்டு வரைய, லைன் செக்மெண்ட்னா கோட்டு துண்டு வரைய வேண்டும். அப்புறம் mi-க்கு மேல் ஆங்கிள் IMX is equal to 50 டிகிரி என்றவாறு கோணம் உருவாக்க வேண்டும். அடுத்தது mi மையமாக கொண்டு 4 சென்டிமீட்டர் ஆரமுடைய வில் வரைய வேண்டும். அது mx ஐ d இல் வெட்டும். அதுதான் இங்க மேல இப்படி போயிட்டு x கிராஸ் பண்ணோம் இல்லையா அது. அடுத்தது dm at d on dm made an angle mdy is equal to 100 degree. dm ற்கு மேல் d இல் ஆங்கிள் mdy is equal to 100 டிகிரி என்ற கோணத்தை உருவாக்க வேண்டும். அடுத்தது ஐயை மையமாக கொண்டு 4 சென்டிமீட்டர் ஆரமுடைய வில் வரைந்து அது கதிர் dy ஐ n இல் வெட்டும். இது mx ஐ d இல் வெட்டும், இது dy ஐ n இல் வெட்டும். அடுத்தது dn மற்றும் in ஐ இணைக்க வேண்டும். மைண்ட் என்பது தேவையான நாற்கரம் ஆகும். மைண்ட் தானே நம்ம கேட்டிருக்காங்க. dn மற்றும் in ஐ இணைக்க வேண்டும். மைண்ட் என்பது தேவையான ஒரு நாற்கரம் ஆகும். Join dn and in. Mind is the required quadrilateral. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் calculation of the area தான் கால்குலேட் பண்ணும். இந்த 2 பாயிண்ட் எழுதிக்கோங்க. தமிழ்ல இன்னொரு தடவை வேணா சொல்லிடுறேன். mi 3.6 சென்டிமீட்டர் நீளமுள்ள கோட்டு துண்டு வரைய வேண்டும். mi-க்கு மேல் 50 டிகிரி என்றவாறு IMX கோணத்தை உருவாக்க வேண்டும். mi ஐ மையமாக கொண்டு 4 சென்டிமீட்டர் ஆழமுடைய வில் வரைந்து அது mx ஐ d இல் வெட்ட வேண்டும். dm-ற்கு மேல் d இல் ஆங்கிள் mdy equal to 100 டிகிரி என்ற கோணம் உருவாக்க வேண்டும். ஐயை மையமாக கொண்டு 4 சென்டிமீட்டர் ஆரமுடைய வில் வரைந்து அது கதிர் dy ஐ n இல் வெட்ட வேண்டும். dn மற்றும் in ஐ இணைக்க வேண்டும். மைண்ட் என்பது தேவையான நாற்கரம். இப்போ மைண்டுக்கு பரப்பளவு கணக்கிட போறோம். மைண்ட் நாற்கரத்தின் பரப்பளவு நான் ஒரு சம் பார்த்துட்டா நாற்கரம் முடிஞ்சது. half into d into h1 plus h2 சதுர அலகுகள். half into 3.2 into 2.7 plus 3.3 centimeter squared. half into
3.2 into 6. 5 3 2 5 1 6. 2 1 2 2 3 6. So 3 3 9 9.6 which is equal to 9.6 centimeters squared. So rough diagram, main diagram, construction, area calculation. Total 8 marks. ரஃப் டயக்ராம் போடலைன்னா மார்க் கட் பண்ணுவாங்க. மெயின் டயக்ராம்ல அழிச்சு போட்டீங்கன்னா ஃபுல் மார்க் வராது. இதுல லாஸ்ட் கொஸ்டின் 5வது கொஸ்டின். அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரபீசியம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரிலேட்டர் முடிச்சுட்டு அதுக்கான ஆக்டிவிட்டிஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரபீசியம் பார்க்க போறோம். ஓகேவா? 5வது கேள்வி. அக்ரி மைண்ட் பார்த்தாச்சு. இது அக்ரி அடுத்தது. Question number 5. Agree. AG is equal to 5 centimeter. Sorry, AG is equal to 4.5 centimeter. AG is equal to 4.5 centimeter. GR is equal to 3.8 centimeter. Angle A is equal to 60 degree. Angle G is equal to 110 degree. Angle R is equal to 90 degree. ஓகே. ரஃப் டயக்ராம் போட்டுருவோமா? அக்ரி. ரஃப் டயக்ராம் வரைஞ்சாச்சு. இப்போ மெயின் டயக்ராம் போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏஜி அப்படிங்கிற 4.5 சென்டிமீட்டருக்கு ஒரு கோட்டு துண்டு லைன் செக்மெண்ட் போடணும். ஏஜி ஏபின்ட்டு ஏஜி. ஸோ ஏஜில வச்சு 110 டிகிரிக்கு ஒரு கோணம் வரையணும். சோ இங்க ஜிய சென்டரா வச்சு 3.8 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர் கட் பண்றோம். சோ அது வந்து எக்ஸ். அந்த கட் பண்ற ஆர்க்கு வந்து எக்ஸ். இத வந்து ஆர்ல வெட்டுது. ஓகேவா? சோ ஏஜி ஆர். அதுக்கப்புறம் ஆர்ல இருந்து ஜிஆருக்கு மேல வச்சு 90 டிகிரி ஆங்கிள். இங்க 90 டிகிரி ஆங்கிள். சோ ஏஜில ஏல வச்சு 60 டிகிரி ஆங்கிள். அறுபது டிகிரி ஆங்கிள். சோ இதுக்கும் ஆர் அப்படின்னு பேர் கொடுத்துறோம். சோ 100 டிகிரி, 90 டிகிரி, 60 டிகிரி. ஓகேவா? வரையும் போது இந்த அடித்தல் திருத்தல் அதெல்லாம் வச்சுக்காதீங்க. நீளமா வெட்டது ஒய். இது இங்க எக்ஸ். இது இங்க போறது
Z. இது 60 டிகிரி இங்கதான். இந்த லைன் தான் 60 டிகிரி. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிருக்காது. இது 90 டிகிரி, இது 100 டிகிரி. Dotted lines. 2.5 centimeter and 2.4 centimeter and 6.8 centimeter. இது ஒரு 4.5, இது ஒரு 3.8. ஆர் கட் பண்ணோம் இல்லையா அது. ஸோ இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதிடலாமா? இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. இதேதான் ஷேப் வரும், எந்த சேஞ்சஸும் கிடையாது. அக்ரி கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதிடலாமா? ஸோ இந்த மெஷர்மெண்ட்ஸ் வச்சே நம்ம அழகா கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதிடலாம். டயக்ராம் மைண்ட்ல ஓடணும். ஸ்டெப் 1, draw a line segment. Draw a line segment AG is equal to 4.5 centimeter. Step 2, at G on AG made AGX equal to 110 degree with the G as center from an arc of radius 3.8 centimeter. Let it cut GX at R. Agree. AGR. Point number 4. At R on GR made angle GRZ is equal to 90 degree. Point number 5. At R like A on AG made angle GAY is equal to 60 degree. Point number 6. AY and RZ meet at I. இப்போ agree is the required quadrilateral. கிடைச்சிருச்சு. தமிழ்லையும் சொல்லிடுறீங்க. அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி போலாம். AG is equal to 4.5 சென்டிமீட்டர் உள்ளவாறு போட்டு துண்டு வரைய வேண்டும். G இல் AG இன் மேல் கோணம் AGX is equal to 110 டிகிரியை உருவாக்க வேண்டும். G ஐ மையமாக கொண்டு 3.8 சென்டிமீட்டர் ஆரமுடைய வில் வரைந்து அது கதிர் GX ஐ R இல் வெட்டுகிறது. G ஐ மையமாக கொண்டு 3.8 சென்டிமீட்டர் ஆரமுடைய வில் வரைந்து அது கதிர் GX ஐ R இல் வெட்டுகிறது. R இல் GR இன் மேல் கோணம் GRZ is equal to 90 டிகிரி உருவாக்க வேண்டும். R இல் GR இன் மேல் கோணம் GRZ is equal to 90 டிகிரி கோணம் உருவாக்க வேண்டும். A வில் AG இன் மேல் கோணம் GAY is equal to 60 டிகிரி கோணம் உருவாக்க வேண்டும். A வில் AG இன் மேல் கோணம் GAY is equal to 60 டிகிரி கோணம் உருவாக்க வேண்டும். AY மற்றும் RZ சந்திக்கும் புள்ளி I ஆகும். இப்பொழுது அக்ரி என்றது தேவையான நாற்கரம் ஆகும். சோ இதனுடைய ஏரியா இங்க குட்டியா போடுறேன். ஏரியாக்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். half into D into H1 plus H2 சதுர அளவுகள். half into 6.8 into 2.5 plus 2.4. half into 6.8 into 4.9 centimeter squared. இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 3.4 into 4.9 is equal to 16.6 centimeter squared. 16.66 centimeter squared. So இதோட
ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டர் முடிஞ்சது. அடுத்த கிளாஸ்ல ஏரியா ஆஃப் த ட்ரபீசியம் நம்ம பார்ப்போம். சோ இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம ஆக்டிவிட்டிஸ் பார்க்க போறோம். ஓகேவா? ஆக்டிவிட்டி கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குவாட்ரிலேட்டர்ஸ்லாம் எது, ட்ரையாங்கிள்ஸ்லாம் எது, அது நீங்க சொல்ல போறீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி. சோ இதுல எதெல்லாம் குவாட்ரிலேட்டரா மேப் பண்ணீங்க, எதெல்லாம் ட்ரையாங்கிளா மேப் பண்ணுவீங்க, அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ட்ரையாங்கிள், ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள், ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஸ்கேலான் ட்ரையாங்கிள். இதெல்லாம் குவாட்ரிலேட்டர், ஃபோர் சைட்ஸ், ஸ்கொயர், ட்ரபீசியம், ரெக்டாங்கிள், parallelogram. சோ ட்ரையாங்கிள்ல நமக்கு எதெல்லாம் ட்ரையாங்கிள், எதெல்லாம் வந்து parallelogram அப்படிங்கிற ஸ்பிளிட்டப்ஸ் தெரிஞ்சுதா? சோ 4 பக்கங்களை உடையது நாகரம், 3 பக்கங்களை உடையது முக்கோணம். சோ 3 sides and 4 sides. சோ எதெல்லாம் 3 sidesல வரும், எதெல்லாம் 4 sidesல வரும், செக்ரிகேட் பண்ணிட்டோமா? சோ நம்ம பண்ண கரெக்டா தப்பான்னு பார்க்கலாமா? Your answers. Well and good. Correct. எல்லாமே ரைட். சோ அடுத்த ஆக்டிவிட்டி. இது வந்து இப்போ ஷேப்ஸ், எது எந்தெந்த ஷேப்ஸ்னு சொல்ல போறீங்க நீங்க. ஓகே? ரோம்பஸ், கைட், irregular quadrilateral, trapezium, parallelogram, ஸ்கொயர், டெல்டா, ரெக்டாங்கிள், இந்த ஷேப்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச மேப் பண்ணிடலாம். தெரியாத ஷேப்ஸ பாக்குறேன். ரெக்டாங்கிள் எல்லாருக்கும் தெரியும். இது வந்து இந்த ப்ளூ கலர் ரெக்டாங்கிள். ஸ்கொயர், 4 பக்கம் சமமா இருக்கா, ஸ்கொயர். இதுவும் உனக்கு தெரியும். பட்டம், கைட், எல்லாத்துக்கும் தெரியும். பட்டம் எது அப்படின்னு சொல்ற கைட் தெரியும். இப்போ இதுல ரோம்பஸ் எது, ட்ரப்பீஸ் எது, parallelogram எது, டெல்டா எது, சொல்லுங்க பார்க்கலாம். ட்ரபீசம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற இமேஜ் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். parallelogram, parallelogram தான் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அடுத்தது ரோம்பஸ், irregular quadrilateral, டெல்டா. ரோம்பஸும் இட்ஸ் நத்திங் பட் parallelogram மாதிரியே தான் இருக்கும். ஓகே, இப்போ இதுல டெல்டா எது, irregular quadrilateral எது? குவாட்ரிலேட்டர் அப்படின்ட்டா அதுக்கு 4 பக்கம் இருக்கும் நமக்கு தெரியும். அதுல irregular quadrilateral தான் சொல்லியிருக்காங்க. அப்ப irregular quadrilateral எது? இந்த ஷேப்பா? பேலன்ஸ் இங்க இருக்கிறது இது டெல்டா. சோ ஃபர்ஸ்ட் நமக்கு ஷேப்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ண தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருக்கோம். இதோடைய ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கு. சோ ப்ராப்பர்ட்டிஸ் இன்னைக்கு கிளாஸ்ல டைம் இல்லைன்னா கூட நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்ப்போம்.
சோ இதுல நீங்க இங்க சொன்ன ஷேப்ஸ் எல்லாம் கரெக்டா தப்பான்னு பாப்போமா? ஆன்சர் சப்மிட் பண்ணலாமா? ரெக்டாங்கிள், ஸ்கொயர், parallelogram, trapezium, delta, irregular parallelogram, sorry, irregular quadrator, kite, rhombus. சோ இந்த ஷேப்ஸ் எல்லாம் கரெக்டா மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எல்லாமே நம்ம சொன்னது அவ்வளவுமே கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? சோ இப்ப வந்து இன்னைக்கு நம்ம என்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னா, ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டர், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த குவாட்ரிலேட்டர் முடிச்சிட்டோம். சோ அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்க வேண்டியது ட்ரபீசியம் ஷேப்போடது. சோ இன்னைக்கு குவாட்ரிலேட்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்காக 2 ஆக்டிவிட்டி பார்த்திருக்கோம். இன்னும் 2 ஆக்டிவிட்டி இருக்கு. அது அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சோ இதுல இன்னைக்கு பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. இது எல்லாமே நீங்க வந்து வீட்ல ஒர்க் அவுட் பண்ணுங்க. இந்த இமேஜஸ்லாம் நீங்க வந்து காம்பஸ் ப்ரொடெக்டர்லாம் யூஸ் பண்ணி டிரா பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து அது கரெக்டா வருதா, தப்பா வருதா, எங்க மெஷர்மென்ட் ஏதாவது தப்பாகுதா அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சோ மெஷர்மென்ட் ஏதாவது இந்த நம்ம டாட்டட் லைன்ஸ்ல வச்சு கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா மெஷர்மெண்ட்ஸ், அதுல ஏதாவது தப்பா வருதுன்னா நீங்க அடுத்த கிளாஸ்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்து கேளுங்க. ஓகேவா? சோ வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இதனுடைய கண்டினியூட்டி பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரபீசியம். ஓகேவா? சோ இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.